my loves, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel. நான் உங்க சுபா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Rangita அப்படிங்கற ஒரு பிராண்ட்ல இருந்து நான் கொஞ்சம் kurtis வந்து வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து festive kurtis. இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு haul வீடியோ போட்டுருந்தேன். அதுலயே வந்து again வந்து purchase பண்ணிருக்கேன். அத வந்து நான் இன்னொரு haulல கொண்டாறேன் அப்படினு சொல்லிருந்தேன். சோ அதுதான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். So total வந்து பாத்தீங்கன்னா 5 kurtis கிட்ட வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. போன haul விட இந்த haulோட kurtis வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப டிஃபரண்டான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து எடுத்துர்க்கேன். சோ இந்த Rangita brand வந்து பாத்தீங்கன்னா Stellar அப்படிங்கற ஒரு brand தான். இதுல வந்து நிறைய kurti collections especially வந்து Indian designs-ஓட இருக்கும். இதுல வந்து Chanderi, Rayon, cotton blend இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வந்து இதுல பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரொம்பவே புதுசான பிராண்ட். சோ நிறைய புது டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வருது. அது மட்டும் இல்லாம இந்த குவாலிட்டிக்கு இந்த பிரைஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி அஃபோர்டபிள். பிகாஸ் இந்த மாதிரி குவாலிட்டி ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா கடையில் ஒரு 2000 2500 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ப்ரைஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது. எல்லாம் இந்த 1000 ரேஞ்சுக்குள்ளே தான். ஸோ யாரெல்லாம் வந்து சாரீஸ் லெஹங்காஸ்லாம் கட்டுறதுக்கு டைம் இல்லை, டக்குன்னு வந்து ஒரு இடத்துக்கு போகணும், நான் நிறைய குர்த்திஸ் தான் வந்து வேர் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணலாம். ஆஃபீஸ் போகிறவங்களும் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். இந்த குர்த்தியோட டீட்டெயில்ஸ் அதே மாதிரி என்னோட ஹைட் அண்ட் சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு மெரூன் கலர் குர்த்தி. எனக்கு மெரூன் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா Rayon gold printed calf length kurti gathered at waist அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். பட் இந்த பேட்டர்ன் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் நான் பார்க்கவே இல்லை, யார் வேர் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. ஸோ இது பார்த்த உடனே வந்து நான் எடுத்துட்டேன். இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் காலர் ஸ்லீவ்ஸு, ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா வந்து ஒரு வி நெக்கு, அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரான ஒரு 3/4 ஸ்லீவ்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் கோல்டன் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பட்டன் இருக்குது. இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக வந்து ஒரு கோல்டன் கலர் புட்டா கொடுத்துருக்காங்க. இந்த யோக் பேட்டர்ன் ஃபுல்லாக. வெயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க. இந்த கயிறில் வந்து நம்மளுக்கு டாசில்ஸும் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் வெயிஸ்ட்டில் வந்து நிறைய துணி வச்சு தைச்சிருக்காங்க. இது டெஃபினட்டாக வந்து ப்ரெக்னென்சி ஆஃப்டர் டெலிவரி இருக்கவங்கலாம் வந்து தாராளமாக வந்து வேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு கீழே வந்து பேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பலாசோ போட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஏதாவது டைட்ஸ் வேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த Rangita குர்த்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து த்ரெட்டு விட்டு போகல. இந்த துணி வந்து அவ்வளோ புதுசாக இருக்குது. இந்த பழைய துணி மாதிரிலாம் இல்லை, புது ஃப்ரெஷ்ஷான கலெக்ஷன்ஸு, ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டீரியல். இந்த குர்த்தியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 819 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான க்ரீன் கலர் குர்த்தி. நான் முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணேன், ஐ திங்க் டிசம்பர் வீடியோவில் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இப்போ ரொம்ப பிடிக்குது. இது வித் ஒயிட் கலர் புட்டா, அது பார்க்கவே வந்து செம்ம ராயலாக இருக்குது இந்த மாதிரி குர்த்திஸு. ஸோ இது மின்ட் க்ரீன் இருக்குல்ல, அந்த கலர் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 2 இயர்ஸாக இது நல்ல பாப்புலரான கலரு. இது வந்து வெஸ்டர்ன்லேயும் நல்லாயிருக்கும் இந்த கலரு. இப்போ இந்தியன் எத்னிக் வேர்லேயும் இது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பாடி ஃபுல்லாக வந்து இதே புட்டா டிசைன் தான். இந்த டிசைனில் ஹாஃப் காலர் நெக் கொடுத்துருக்காங்க, வி ஷேப் டிசைனு. கையோட எண்டில் வந்து ஸ்லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மடித்து தைச்சு இங்கே ஒரு பட்டன் வந்து இருக்குது. கையில் வந்து நம்மளுக்கு லைனிங் இல்லை, பாடி ஃபுல்லாக லைனிங் இருக்குது. லைனிங் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளாத்து. அதாவது சில குர்த்திஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து நல்லா இருந்தாலும் உள்ள லைனிங் வந்து ரொம்ப மோசமான துணி கொடுத்துருப்பாங்க. பட் இது மெட்டீரியல் வந்து குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக அதை வந்து தைச்சிருக்காங்க. இந்த மாதிரி குர்தாஸ்லேயும் வந்து கட் இல்லை. ஸோ எனக்கு கட் இல்லைன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது டாப் டு பாட்டம் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஒரு கோல்டன் கலர் ப்ரான்ஸ் கலர் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹரிசாண்டலாக வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஒரு கோல்டு கலர் லைன்ஸ் இருக்குது. இது வந்து செல்ஃப் பிரிண்ட்டு. ஸோ அதனால் இந்த பிரிண்ட் வந்து துவைச்சாலும் 100% வந்து போகாது. இது வந்து சந்தேரி சில்க்கு. ஸோ இந்த சந்தேரினாலே வந்து ரொம்ப வருஷம் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குர்த்திஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 இயர்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். என்கிட்ட சில சந்தேரிலாம் வந்து நான் 10-12 இயர்ஸ் வாங்கினதெல்லாம் அப்படியே இருக்குது. இது சந்தேரி சில்க் அப்படிங்கிறதுனால இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1199 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷனில் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் குர்த்தி. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி லைட் வெயிட்டு, அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது தொடும் போதே ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ சம்மருக்கு இது செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து Rayon குர்த்தி. ஆனால் இதே டிசைனில் நான் மெரூன் கலரில் காட்டினேன்.
எனக்கு இது ரொம்ப பிடிச்சனால இந்த க்ரீன் கலர் எடுத்தேன். க்ரீன் ப்ளஸ் ப்ளூ கலரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த மெரூனில் வந்து ஒரு கோல்டு கலர் பைப்பிங்ஸ் மாதிரி காட்டியிருந்தேன். இது அதே டிசைனு, பட் சில்வர் கலர் பைப்பிங்ஸு, சில்வர் கலர் பட்டன்ஸு, சில்வர் கலர் பேட்ச் ஒர்க்கு, அதே டிசைன். ஸோ அதோட டிசைன் வந்து பார்த்தோன்னா ஒரு நார்மலான நெக்கு, வி ஷேப் நெக்கு. ஃப்ரண்ட்லேருந்து டாப் டு பாட்டம் வந்து ஒரு ஃபுல்லாக வேர்ட்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கை 3/4 ஸ்லீவு, அதுலேயும் வேர்ட்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது, ப்ளஸ் பேட்ச் ஒர்க் இருக்குது சில்வர் கலரில். பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது சென்டரில் வந்து லைனும், சைடில் பேக்கில் எல்லாமே புட்டாஸ் இருக்கிறதுனால இது பார்க்க ரொம்ப ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்டையர் கலெக்ஷன்லேயே மோஸ்ட் ஃபேவரட்னா இதுதான் எனக்கு. இதோட மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சம்மருக்கு இது நான் பயங்கரமாக யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இது நல்லா ஒயிட் கலர் பேண்ட் கூட பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குர்த்தியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 975 rupees. எக்ஸ்ட்ரீம் குட் குவாலிட்டி. டெஃபினட்டாக வந்து இது ஒரு 3-4 years தொடர்ந்து யூஸ் பண்ணாலும் இதோட குவாலிட்டி இப்படியே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மிட்டாய் கலர் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலி வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவே அடிக்குது, நார்மலாக பார்க்கும்போது அவ்வளோ அடிக்கலை. இது என்ன கலர் பார்த்தீங்கன்னா கோரல் கலர். கோரல்லே வந்து நல்லா ஒரு டார்க்கான கோரல் கலரு. இது வந்து ஃபெஸ்டிவ்க்கு யூஸ் பண்ணுற கலர். இது வந்து ரெகுலராக வேர் பண்ணவே முடியாது, பட் ஃபெஸ்டிவ்க்கு இது ரொம்ப ஸ்பெஷல் கலர். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இல்லை டெம்பிளுக்கு இல்லை ஏதாவது வெட்டிங்க்கு எங்கேயாவது வேர் பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட்டாக அழகாக வந்து தெரியும். அந்த டைமு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கலர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து வேறு லெவலில் இருக்குது. இது வந்து சந்தேரி குர்த்தி, பட் முன்னாடி காட்டின சந்தேரி மாதிரி இல்லை. இது ரொம்ப சாஃப்டாக சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குது. முன்னாடி காட்டினால கொஞ்சம் காட்டன் வந்து கலந்துருந்தது. இது பக்கா சில்க்கு. இதில் நெக்கு வந்து பார்த்தோன்னா ரெகுலர் நெக்கு தான். ரெகுலர் நெக்கு, ரவுண்ட் நெக்கு, அப்புறம் 3/4 ஸ்லீவு. இது காலர்லாம் எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த வேர்ட்டிக்கல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் வந்து ஃபுல்லாக புட்டாஸ், குட்டி குட்டி கோல்டன் புட்டாஸ் இருக்குது, சின்ன சின்ன புட்டாஸு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக. இது நல்லா வரவே மாட்டிது இந்த ஸ்டோன்ஸு, அந்தளவுக்கு நல்லா ஒட்டியிருக்காங்க. ஸோ அது துவைச்சாலாம் வாஷ் பண்ணாலாம் ஒன்றும் ஆகாது. ஸோ அதோட டிசைன் பாருங்கள் எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக அந்த ஸ்டோன்ஸ் தான் ஃப்ரண்ட்டில். அதாவது மிட் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸு, ஓரத்துலலாம் வந்து பார்த்தோன்னா கோல்டு கலர் பிரிண்டட். ஸோ குட்டி குட்டி பிரிண்ட்டு, நடுவில் இந்த ஸ்டோன்ஸ் வந்து செப்பரேட்டாக ரொம்ப அழகாக வந்து தெரியுது. சைடில் வந்து இந்த மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெயிஸ்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா நிறைய துணி வச்சு தைச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி வெயிஸ்ட்டுக்கு கீழே நிறைய துணி வச்சு தைச்சிருந்தா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு லைன் வந்து கொடுத்துருக்காங்க. லைனிங் மெட்டீரியல் இஸ் வெரி குட். இது வந்து நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு 10-15 years கழிஞ்சிட்டு கூட இந்த குர்த்தி இப்படியே தான் இருக்கும். நம்மளே போட்டால் தான் வந்து போகும். இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் ஒன்றுமே ஆகாது. இது ஏன் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் விஸ்காஸ் வந்து கலந்துருக்காங்க. இந்த குர்த்தியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1199 rupeesக்கு நான் வாங்கினேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குர்த்திக்கு வந்தாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குர்த்தி வந்து பார்த்தோன்னா ஒரு அழகான ஒயிட் கலர் குர்த்தி. ஸோ ஒயிட்டு நிறைய பேர் ஃப்ரான்ஸ் இருப்பீங்க. இந்த குர்த்தியோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரான ரவுண்ட் நெக்கு வித் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில். பட்டன்ஸ் எல்லாமே வந்து ப்ளூ கலர், வெயிஸ்ட் வரைக்கும் இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வந்து புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. புட்டா வந்து பார்த்தோன்னா ஒரு ரெட் கலர் புட்டாவும் இருக்குது, ப்ளூ கலர் புட்டாவும் இருக்குது. ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கொடுக்கல, நம்மளுக்கு எண்டில் வந்து இது மாதிரி பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரு. அதே மாதிரி பாடிலையும் வந்து எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி லைனாக தைச்சிருக்காங்க. இது பார்த்தாலே அந்த லைன் அந்த கோடாக இருக்கிறது வந்து தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஒயிட் கலர் போட்டாலே வந்து ரொம்ப கிராண்டாக வந்து தெரியும். ரொம்ப ஆஸ்பீஷியஸாக இருக்கும் இந்த மாதிரி ஒயிட் கலர் வேர் பண்ணும்போது. ஸோ டெம்பிள்ஸ்க்கு இது ப்ராப்பராக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போகும்போது இல்லை எங்கேயாவது அவுட்டிங் போகும்போதெல்லாம் அதை தாராளமாக வேர் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த குர்த்தியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1199 rupeesக்கு நான் வாங்குவேன். ஸோ எல்லா குர்த்திஸும் காட்டி முடிச்சுட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you, take care, bye.